எல்லாம் மரணத்தை செய்கின்ற இந்த சங்கத்தினுடைய துணை மாவட்ட தலைவர் சங்க பொறுப்பாளர்கள் அந்த மாநில காலத்திலே முதலில் இந்த பள்ளியிலே ஒரு கேம்ப் நடத்த வேண்டும் முன்னாலே இந்த பள்ளியில் வந்து நடக்கும்போது முதல்ல எவ்வளவு இந்த ஒரு மையம் இருந்தது 340 வகுப்புகள் நான் எதிர்பார்க்கல மீனாட்சி மீட்டிங் மற்றவர்கள்லாம் என்னோட கூட கிளப் மெம்பர் மாதிரி வந்து ஒரு ஆதரவாக இருந்து நடத்திடுவாங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலாம் நிகழ்வு நடக்குமான்னு எதிர்பார்க்கலாம் இந்த சங்கம்லாம் ஆரம்பிச்சோம் அப்படி இப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு அவசரமாக எதையுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். மனசில் எல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால் முயற்சி செஞ்சால் வெற்றி கிடைக்குங்கிறத எல்லாரும் ஒரு அழுத்தமான உணர்வோடு ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த ஊரில் உள்ள பொதுமக்களும் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது உறுதியாக எல்லாரும் நாங்கள் கிளப்பில் இருக்கோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். கிளப் மெம்பர் தான் இதெல்லாம் செய்யணும்னு இல்லை. ஊரில் யாரும் பொதுமக்கள் இருக்கீங்க, ஒருத்தர் வந்துருக்கீங்க, உங்கள் உறவினர்கள் ஏதாவது செலவு பண்ண விருப்பப்பட்டாங்க, இன்னும் பொதுக்காரியங்களுக்கு ஒரு தொகையை கொண்டாந்து கிளப்பில் அது வவுச்சர் கொடுத்துருவோம். 5000, 3000, 2000, 500, 1000 எதுனாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டுருக்கோம். அந்த பணத்தை 500 ரூபா இப்போ 5000 ரூபா ஒரு செலவு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொதுவாக எல்லாரும் செய்ய முடியாது. கிளப்பில் கொடுத்தீங்கன்னா அந்த தொகை எல்லாருக்கும் போய் சேரும். இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா அந்த தொகை வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் போய் சேரும். அது மாதிரி உங்களுடைய உறவினர்கிட்ட நண்பர்கிட்ட எல்லாரும் சொல்லி அந்த தொகையை கிளப்புக்கு கொடுங்க. அது பொது காரியங்களுக்கு பயன்படுத்துவோம், நல்லதே செய்வோம் என்று நினைத்து எல்லோருக்கும் நன்றி கூறி நன்றி. சென்ற வாரம் ஆயக்கரணம் பகுதியிலே நல்லூரில் ரோட்டரி கிளப்பில் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்தணும், ஆயக்கரணம் நடத்தலைன்னா வேறு ஏரியாவில் நடத்துவோம் அப்படின்லாம் நாங்கள்லாம் பல முறை ஆலோசனை கேட்ட பிறகு எங்கள் ஊரில் அந்த கேம்ப் நடத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அந்த கேம்ப் மிக சிறப்பாக நடத்திய பிரசாத் அவர்களை ஏஜி அவர்கள்
உற்சாகமாக இந்த அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை சேர்ந்து ஒரு எல்லாருமே தருணம் எல்லாருமே ஒரு சேர்த்து சிதம்பரம் ஆசிரியர்களுடைய நினைவாக 9ஆம் ஆண்டு நினைவாக மருத்துவ ரோட்டரி சங்கமும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை இணையதளம் இந்த மருத்துவ முகாமை தலைமையேற்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் மருத்துவ ரோட்டரி சங்க தலைவர் அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் முன்னிலையேற்றிருக்கும் சாசன தலைவர் மருத்துவ ஸ்ரீ பஞ்சாப் கேசன் அவர்களுக்கும் ரொட்டேரியன் தலைவர் தேர்வு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் தலைவர் நியமனம் சிதா கருணாநிதி அவர்களுக்கும் முன்னிலையேற்றிருக்கக்கூடிய ரொட்டேரியன் திராவிடமணியன் அவர்களுக்கும் மருத்துவ ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து நம்மளுக்கு ரோட்டரி உறுப்பினர் மருத்துவ மக்கள் பயன்பார உதவிய திருமதி செம்பகலை தூய்மி அம்மையார் அவர்களுக்கும் மருத்துவ ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். இந்த மருத்துவ ரோட்டரியை இந்த முகாமை துவங்கி வைக்க சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற ரொட்டேரியன் PHF தேவசகாயம் அவர்கள் துணை ஆளுநர் அவர்களையும் ரொட்டேரியன் PHF மெட்ரோ மாவட்ட விருதுக்குழு தலைவர் அவர்களையும் இந்த மருத்துவ ரோட்டரி சங்கம் மிகுந்த நன்றி படைக்கிறது, நன்றி பாராட்டுகிறது. நிருபர் தினகரன் நிருபர் GK பாலா அவர்களையும் நிருபர் மனோகரன் அவர்களையும் மருத்துவ ரோட்டரி சங்கம் பாராட்டுகிறது. தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை மருத்துவ குழு மருத்துவர் அழகிரி சங்கர் அவர்களையும் மருத்துவ ரோட்டரி சங்கம் மிகுந்த பாராட்டுக்கு உரியதாக்குகிறது. தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையை பற்றி ஓரிரு வழியில் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏனென்று கேட்டால் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பதாக நம்மளுடைய ரோட்டரி உறுப்பினர் ஒருவர் விபத்துக்குள்ள மாடியிலிருந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளான பொழுது ஒரு இரவு 10:30 மணி. அப்ப திருத்துறைப்பூண்டியில் எந்த மருத்துவ வசதியும் கிடைக்கவில்லை, எந்த மருத்துவரும் அவங்களுக்கு உதவி செய்யவில்லை. 10:30 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு தஞ்சையை அடைந்தோம். 12:15 தஞ்சை மருத்துவமனையை அடைந்து அவரை மருத்துவர் ஆய்வு செய்து அவருக்கு ECG CT ஸ்கேன் எடுக்கணும், பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லல. நாங்கள் கொண்டு போயிருந்தது 7,000 ரூபாய், தெரியல பணம் கட்ட சொல்றது 15,000 ரூபாய். மருத்துவ ரோட்டரி நாங்கள் அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு இருந்து அட்மிஷனை போட்டு இதுக்கு இருந்து எல்லா ஒரு 12 மணிக்கு அட்மிஷன் போட்டு 2 மணிக்குள்ள எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. தண்டுவடத்தில் எத்தனை கிராக்கு, ஷோல்டர்ல எத்தனை கிராக்கு, ஜெஸ்ட்ல எத்தனை கிராக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 14 இடத்துல கிராக்கு. சரி, சீஃப் டாக்டர் பார்த்துட்டு காலையில என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டரி உறுப்பினர் அடுத்தது ரோட்டரி காலில் PRO ஒரு அடுத்தது சாசன தலைவர் தொடர்பு கொண்டு மணிவாசகம், அடுத்தது PRO ஜேம்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் கட்டினாங்களா கட்டலையா கேட்கல, மருத்துவ ரோட்டரி சங்கம் நம்ம சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அட்மிஷன் போட்டாச்சு. அவங்க என்னென்ன, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுல வந்தாதான் கஷ்டமா இருக்கலாம். ஏன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களும் அவ்வளவு சௌகரியம் கிடைக்குது, அவ்வளவு நிம்மதியா இருக்குது, அத்தனை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆக அந்த நேரத்தில் இந்த மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவர்கள் மொத்தமுக்கு பார்த்தீங்கன்னா சுகாதாரமான உணவு, சுகாதாரமான மருத்துவம், எளிய மருத்துவம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போற இடத்துல நம்ம கைட் அப்ரோச் அவங்க இந்த நேரத்தில் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையும் இந்த நேரத்தில் பாராட்டி அவர்கள் அந்த மருத்துவர் அந்த மருத்துவ குழு PRO முரளி அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து செவிலியர்களுக்கும் மருத்துவ ரோட்டரி சங்கம் மிகுந்த நன்றி பாராட்டுகிறது. மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் மருத்துவ ரோட்டரி சங்கம் என்றென்றும் நன்றி பாராட்டுகிறது. மேலும் இந்த மருத்துவ முகாமை சிறப்பாக நினைவாக நடத்தினாலும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு நிகழ்வாகவும் ரோட்டரி அறக்கட்டளை மற்றும் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ராசி கதிரவன் அவர்களுக்கும் மருத்துவ ரோட்டரி சங்கம் மிகுந்த நன்றி பாராட்டுகிறது. நன்றி, அனைவருக்கும் நன்றி.